குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். உங்கள் குடும்பங்களை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஏராளமான பிரச்சனைகளை குடும்பத்தார் சந்தித்து வருகிறார்கள். குடும்பத்திலே தெய்வீக சமாதானம் தேவை. இன்றைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா குடும்பங்கள் பிளவுபட்டு காணப்படுகிறது. ஆனால் இணைந்து ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு சமாதானம், ஒரு ஆசீர்வாதம், மனநிறைவு உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். அன்றைய குடும்பங்கள் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரட்டும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை உண்டாகட்டும். பிள்ளைகளுக்குள் ஒற்றுமை உண்டாகட்டும். ஆண்டவர் அதிசயமான காரியங்களை செய்யுங்க. அற்புதமான காரியங்கள் நடப்பதாக. பூரண சமாதானத்தோடு உமது பிள்ளைகளே குடும்பங்கள் காத்து கொள்ளப்படுவதாக. எந்த தீய ஆவிகளும் சத்தினுடைய போராட்டங்களும் அணுகாதபடி ஆண்டவர் பாதுகாத்து ஒவ்வொரு குடும்பங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுங்க. அதிசயங்களை காண பண்ணுங்க. நேர்மையும் கிருபையும் ஆசீர்வாதம் ஜீவன் உண்டாவதாக. பணத்தேவைகள் சந்திக்கப்படுவதாக. குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாவதாக. ஒரு சந்தோஷம், சமாதானம், நிறைவு, ஆசீர்வாதம், குடும்ப ஜெபங்கள் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் பரிசுத்த ஆவியான் உலாவி ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கப்பா. ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனை துதிக்கும்படியாய் செய்வீராக. கர்த்தருடைய மகிமை இப்பொழுதே இறங்கி கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கும் குடும்பங்களில் ஒரு மனதை கட்டளையிடுங்கப்பா. சாந்தமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் சுகமும் உண்டாவதாக. அன்று கடன் பிரச்சனைகளாம் நீங்குவதாக. தொழிலில் ஆசீர்வாதம் உண்டாவதாக. நம்பிக்கை பெருகுவதாக. தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனில் நல்ல பிதாவே, ஆம். பிரியமானவங்க, குடும்பங்களில் நிச்சயம் ஒரு சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவார். பயப்படாதீங்க, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமேன். ஜீசஸ்.